வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட்னாலே ஒரே குழப்பமா இருக்கா? ஷேர் விலை ஏன் திடீர்னு ஏறுது, ஏன் இறங்குதுன்னு புரியலையா? கவலைப்படாதீங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு ஒரு சூப்பரான டூல் இருக்கு. அதை வச்சு மார்க்கெட்டோட மனசை எப்படி ஈஸியா படிக்கலாம் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவான். எல்லா இன்வெஸ்டரும் மனசுக்குள்ள கேட்கிற ஒரு கேள்வி, ஜெயிக்கிற குதிரைய மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாக்கை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஆயிரக்கணக்கான ஸ்டாக்ஸ் இருக்கு. இதுல எது நமக்கு ஜாக்பாட் அடிக்கணும் எப்படி தெரியும்? ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் சாப்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த ஒரு சிம்பிள் உதாரணம், அடா இது இவ்ளோதானான்னு உங்களே சொல்ல வைக்கும் பாருங்க. இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு புது நாட்டுக்கு டூர் போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நாள் முழுக்க ஊரை சுத்தி பார்த்து செம்ம டயர்டு. இப்போ வயிறு காலி, பசி கிள்ளுது, சூடா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. நீங்க நிக்கிற இடமே ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட். சுத்தி பார்த்தா நூத்துக்கணக்கான கடைகள், வகை வகையான சாப்பாடு, கமகமன்னு வாசனை. ஆனா ஒரு பிரச்சனை, உங்களுக்கு அந்த ஊர் பாஷை தெரியாது. எது நல்ல கடை, எது நல்ல சாப்பாடுன்னு ஒண்ணுமே புரியல. எதை செலக்ட் பண்றதுன்னே ஒரு பெரிய குழப்பம். இப்போ உங்க கையில நேரமும் ரொம்ப கம்மி, தகவலும் எதுவும் இல்ல. இப்படி ஒரு நிலைமையில நீங்க எப்படி ஒரு பெஸ்டான கடையை கண்டுபிடிப்பீங்க? என்ன செய்வீங்க? இந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலைமையில முடிவெடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட ரெண்டே ரெண்டு வழிகள் தான் இருக்கு. ரெண்டுமே முற்றிலும் வேற வேற. முதல் வழி என்னன்னா, ஒரு 2-3 கடையை மட்டும் செலக்ட் பண்ணி அதுல என்ன ஸ்பெஷல், என்ன இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, எப்படி சமைக்கிறாங்கன்னு டீப்பா ரீசர்ச் பண்றது. ஆனா இதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. நீங்க ரீசர்ச் பண்றதுக்குள்ள பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பர் கடையை மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. சரி, ரெண்டாவது வழி அது ரொம்ப சிம்பிள். எந்த கடையில கூட்டம் ஜேஜேன்னு இருக்கோ கண்ண மூடிட்டு அங்க போய் நிக்க வேண்டியதுதான். இப்போ புரியுதா? இதே ரெண்டு வழிமுறை தான் ஸ்டாக் மார்க்கெட்லயும் இருக்கு. ஒரு கம்பெனியை பத்தி ஆழமா ரிசர்ச் பண்ணி வாங்குறதுக்கு பேரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். கூட்டத்தோட போறது, அதாவது மார்க்கெட் ட்ரெண்ட பார்த்து வாங்குறதுக்கு பேரு தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே, அப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல கூட்டத்தை ஃபாலோ பண்றதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் வாங்குறாங்கன்னு நாமளும் வாங்கணுமா? வாங்க அத பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதாவது டிஏ இங்கிறது ஒரு கம்பெனி நல்லதா கெட்டதான்னு பாக்குறது இல்ல. அதுக்கு பதிலா இப்ப மார்க்கெட்ல இருக்கிற மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு கவனிக்கிறது. நம்ம சாப்பாட்டு கடை உதாரண மாதிரியே தான், எந்த ஸ்டாக்ல அதிகமான மக்கள் ஆர்வமா இருக்காங்க, எதுல வாங்கல் விற்றல் வேகமா நடக்குதுன்னு பாக்குறது தான் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ். அப்போ ஒரு டெக்னிக்கல் அனலிஸ்டோட வேலை தான் என்ன? முதல்ல அவங்க ஸ்டாக் பிரைஸோட சார்ட்டை பார்ப்பாங்க, அதாவது ஒரு வரைபடம் மாதிரி. ரெண்டாவது, அந்த சார்ட்ல ஏதாவது பேட்டர்ன், அதாவது ஒரு குறிப்பிட்ட வடிவம் திரும்ப திரும்ப வருதான்னு கண்டுபிடிப்பாங்க. மூணாவது, அந்த பேட்டர்னுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்குவாங்க. கடைசியா இதையெல்லாம் வச்சு மார்க்கெட்டோட மூடு எப்படி இருக்கு, அதாவது மக்கள் பாசிட்டிவா இருக்காங்களா இல்ல நெகட்டிவா இருக்காங்களான்னு கணிப்பாங்க. இதுதான் அவங்களோட வேலை. அப்போ இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரு கம்பெனியோட உண்மையான மதிப்பு என்னன்னு கவலைப்படாது. அதுக்கு பதிலா மார்க்கெட் அந்த கம்பெனியை பத்தி என்ன நினைக்குது அப்படின்றத மட்டும்தான் கவனத்துல இருக்கும். இது தமிழான மார்க்கெட் சைக்காலஜியை பற்றியது. ஓகே, இது எல்லாம் கேட்டதும் உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கத்துக்க ஆர்வம் வந்திருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அதாவது இதுல என்ன எதிர்பார்க்கலாம், என்ன எதிர்பார்க்க கூடாதுன்னு சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். முதல்ல ஒரு விஷயத்த ஆணித்தரமா சொல்லிடுறேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது சீக்கிரமா பணம் சம்பாதிக்கிற ஒரு குறுக்கு வழி கிடையவே கிடையாது. இது ஒரு மேஜிக் மந்திரமும் இல்ல. ஒரே நாள்ல பணக்காரன் ஆகிடலாம்னு நினைச்சு இதுக்குள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பா நஷ்டம்தான் வரும். இது ஒரு கலை. இதுக்கு நிறைய பொறுமையும் தொடர்ச்சியான பயிற்சியும் அவசியம். இந்த டேபிள்ல பாருங்க, இதுதான் யதார்த்தமான எதிர்பார்ப்புகள். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பெரும்பாலும் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்குக்கு தான் செட் ஆகும். இதுல நம்மளோட நோக்கம் சின்ன சின்ன லாபங்களை தொடர்ந்து சம்பாதிக்கிறது தான். ஒரே ட்ரேட்ல கோடீஸ்வரன் ஆகிறது இல்ல. அதனால ஒரு ஸ்டாக்கை வாங்கினா சில நிமிடங்கள்ல இருந்து சில வாரங்களுக்குள்ள வித்துறணும். ரொம்ப முக்கியமா, நாம நினைச்சதுக்கு மாறா நஷ்டம் வர ஆரம்பிச்சா யோசிக்காம உடனே வித்துட்டு வெளியே வந்துடணும். நஷ்டத்தை கம்மியா வச்சுக்கிறது தான் இதுல ஜெயிக்கிறதுக்கான ரகசியம். அப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பெஸ்டா இல்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ் பெஸ்டா? இது ரெண்டுல எது ஜெயிக்கும்? இது ஒரு பெரிய போட்டியா? உண்மையா சொல்லணும்னா அப்படி ஒரு போட்டியே கிடையாது. இது ரெண்டையும் எதிரிகளா பார்க்கறது ஒரு பெரிய தப்பு. சிம்பிளா சொன்னா இது ரெண்டும் ஒரு மெக்கானிக் கிட்ட இருக்கிற ரெண்டு அலகலக டூல்ஸ் மாதிரி. ஸ்க்ரூ டிரைவர் செய்யற வேலையை ஸ்பேனர் செய்யாது, ஸ்பேனர் செய்யற வேலையை ஸ்க்ரூ டிரைவர் செய்யாது. ரெண்டுமே தேவை. அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு புத்திசாலியான ட்ரேடர் இந்த ரெண்டு டெக்னிக்கையும் கத்துக்கிட்டு சரியான வாய்ப்பை கண்டுபிடிப்பாருன்னு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எந்த காரை வாங்கலான்னு சொல்லும். ஆனா டெக்னிக்கல் அனாலிசிஸ் அந்த காரை எப்போ வாங்கினா பெஸ்ட் டீல் கிடைக்கும்னு சரியான நேரத்தை சொல்லும். ரெண்டும் சேர்ந்தா நம்ம வெற்றி வாய்ப்பு அதிகமாகும். இந்த முழு வழக்கமும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியாவை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். இப்போ முடிவு உங்க கையில தான்.
நீங்க ஒரு டீப்பான ரிசர்ச்சர் ஆக போறீங்களா, இல்ல மார்க்கெட் கூட்டத்தோட சேர்ந்து பயணிக்க போறீங்களா, இல்ல இது ரெண்டையும் கத்துக்கிட்டு ஒரு ஸ்மார்ட்டான முழுமையான இன்வெஸ்டரா மாற போறீங்களா? உங்க பயணத்தை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும்.